தீடைன்னு சொல்றது மணல் குண்டு, அதாவது உருவாக்கி அப்படியே மணலா இருக்கும் நடுக்கடலுக்குள்ள. ஆனா ஆள் உள்ள இறங்கிட்டா அப்படியே உள்ள இந்த தனுஷ்கோடி 1964 அழிஞ்சு உள்ளே வரக்கூடாது. நாங்க வந்து புயல் காப்பகத்துக்கு எந்த சைட்ல இருந்து வர போட்டுகளும் பல போட்டுகளும் இதுல மாட்டின தீடைகள் வந்து காலையில இருந்தே நம்ம ஃபுல்லாவே வந்து ராமேஸ்வரம் முடிச்சுன்னு தனுஷ்கோடிக்கு தான் வந்தோம். தனுஷ்கோடி வியூவும் பார்த்தாச்சு, லைட் ஹவுஸும் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல, என்ன பண்றதுன்னு போது நம்ம டிரைவர் அண்ணா இருக்காருல்ல, நம்ம டிரைவர் அண்ணா ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாரு. சாப்பாடு அருமையா இருந்துச்சு. இந்த கடை எங்க இருக்குன்னா கரெக்டா லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே பிடிஆர் பரதன் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அஜினமோட்டோ எதுவுமே போடல, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடு. இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே நம்மளுக்காக டீ போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டீயும் நம்ம குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். வயிற்று ஃபுல்லாக ரொப்பி விட்டாங்க. செம்மையாக இருந்தது. எத்தனை வாட்டி சாப்பாடு கேட்டாலும் வச்சாங்க. எல்லாமே நான்வெஜ் வெஜ் எல்லா ஐட்டமும் இருக்குது. இந்த தம்பி தான் இந்த ஹோட்டலில் வந்து எங்களை கூப்பிட்டாரு. வேனில் போகும்போது டிரைவர் அண்ணாக்கும் கொஞ்சம் பழக்கம் போல, இந்த ஏரியாவில் வந்து டிரைவர் அண்ணா அடிக்கடி வரதுனால இந்த கடைக்கே கூப்பிட்டு வந்தாரு. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி வரது தான். நீங்கள் தனுஷ்கோடிக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த தம்பி கடையில் சாப்பிடுங்க. லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் கடை, பிடிஆர் பரதன் இந்த கடை பேர். ஓகேவா? இப்போ வந்து இந்த தனுஷ்கோடிக்கு வந்து நான் காலையிலேருந்து மண்டையை பிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்ல இந்த பிடிஆர் பரதன் ஹோட்டல், அந்த அண்ணன்கிட்டே நான் கேட்டேன். அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா இங்கே ஒரு தீவு இருக்குல்ல, அந்த தீவு வந்து சாயந்தரம் ஆனால் மூடிடுமா? தீவு மூடாதுங்க. ஆனா அந்த சைடு இருக்கிறது ஆக்சுவலா வந்து வங்காள விரிகுடா, இங்கிட்ட இருக்கிறது இந்திய பெருங்கடல். அதாவது அந்த வங்காள விரிகுடான்னு சொல்றது தென்கடல், அதாவது அலை இல்லாத பகுதி. இங்கிட்ட இருக்கிறது இந்தியன் பெருங்கடல் வந்து அதாவது தென்கடல். தென்கடல் சொல்றது ஆண்கடல்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேல அலை வரும். சாதாரணமா நீங்க போய் இந்தியன்னா தெரியும், 12 அடிக்கு மேல அலை வரும். மிக ஆபத்தான கடலும் கூட. கடல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பகுதியா இருக்குது. இந்த சைட்ல ஏதாவது ஒரு புயலோ சீக்கிரமோ வந்துச்சுன்னா மிகப்பெரிய கடலை போட முடியுமா? அது புயல் டைம்லாம் வந்தா கடலுக்கு போக முடியாது. கடையும் போட முடியாது. அந்த நேரத்துல லாக் பண்ணிடுவாங்க, உள்ளே வரக்கூடாது. நாங்க வந்து புயல் காப்பகத்துக்கு போயிருவோம். இங்க யாருமே இருக்க மாட்டாங்க தனுஷ்கோடில. இந்த மண் அரிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. திடீர்னு தண்ணி இருக்கும் அந்த இடத்துல, திடீர்னு பார்த்தா தண்ணி இருக்காது. அதெல்லாம் உண்மையா? ஆமா, நீங்க வந்து அது கிட்டத்தட்ட 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு அது அப்படி நடந்துகிட்டே இருக்கும். இங்கேயே சுத்தி ஒரு 30-40 இடத்துல அதே மாதிரி கீரைகள் இருக்கு. கீரைகள் அந்த இதுல எத்தனையோ பல போட்டுகள் போய் மாட்டி அதை எடுக்கிறதுக்கு பல்வேறு அது மெட்ராஸ்ல வரும். எந்த பகுதியில இருந்து வந்தாலும் பாண்டிச்சேரி எந்த சைட்ல இருந்து வர போட்டுகளும் பல போட்டுகள் இதுல மாட்டின தீடையில மாட்டின. இதே மாதிரி தீடைன்னு சொல்றது மணல் குண்டு, அதாவது உருவாக்கி அப்படியே மணலா இருக்கும் நடுக்கடலுக்குள்ள. ஆனா ஆள் உள்ள இறங்கிட்டா அப்படியே உள்ள போயிடும். இப்ப நாங்க வரும்போது கூட பார்த்தோம், அந்த கடல் நடுவில் அது கொஞ்சம் தர மாதிரி இருந்துச்சு. 2 பக்கம் அந்த மாதிரி. அதுக்கு பேரு தீடை. அது வந்து மிக ஆபத்தான பகுதி. அதுல போய் அது மேல கடல் மாதிரி தான் இருக்கும். நீங்க அது மேல போட்டு போச்சுன்னா அந்த போட்டு அப்படியே உட்காந்துரும். அப்புறம் அந்த போட்டு வந்து மூவே ஆகாது. அப்புறம் அந்த போட்டையும் எடுக்க முடியாது. கொஞ்சம் ஆழமான பகுதியா இருந்துச்சுன்னா மூவ் ஆகும். சம்டைம் வந்து உட்கார்ந்தது கொஞ்சம் ஒரு அரைவாசி கால்வாசி உட்கார்ந்துருச்சுன்னா இன்ஜின் மட்டும் தான் எடுக்க முடியும். போட் அவ்வளவுதான். இது வந்து நடக்கக்கூடிய வருஷத்துக்கு வந்து இது ஒரு 100 டைம் வச்சு நடக்கும். குறைஞ்சபட்சம் நான் வந்து கம்மியா சொல்றேன், அதிகபட்சமா 100 டயத்துக்கு மேல இருந்து. அதனால இந்த பகுதி கடல் வந்து மிக ஆபத்தான ஒரு கடல். அதான் பெண் கடல் அல்ல, ஆண் கடல். ஆண் கடல் ஆபத்து, பெண் கடல் அது வந்து சாஃப்டா இருக்கும். அதுல வந்து இந்த மேடு பள்ளம் குழி அந்த மாதிரி. நீங்க அந்த தீவுக்கு போயிருக்கீங்களா? நான் பல டைம் போயிருக்கேன். இங்க இருக்கனால நம்ம போகலாம், போயிருக்கோம். அதுல எந்த விதம் பிரச்சனை. அதாவது கச்சத்தீவுக்கு அங்கிட்டு தான் மக்கள் போவாங்க. அதாவது இங்க இருந்து இலங்கை வந்து 17 கிலோமீட்டர், நம்மளோட பார்டர் வந்து 8 கிலோமீட்டர், அவங்களோட பார்டர் 8 கிலோமீட்டர். இப்ப நம்மளுக்கு நார்மலா வெயில் டைம்ல எல்லாம் வந்த இலங்கை தெரியுமா? 100% தெரியாதுமா. அது வந்து தகவல் வந்து தவறான தகவல் சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா, பைனாகுலர் மூலம் ஹை லெவல் பைனாகுலர், அதாவது ஹை லெவல் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள டைப் அந்த ரவுண்ட் சீலிங் இருக்கு. அது வந்து இது மேல லைட் ஹவுஸ்ல இருந்து பார்த்தா மட்டும் தெரியும். மற்ற எங்க இருந்து பார்த்தாலும் தெரிய வாய்ப்பு கிடையாது. அது அந்த தீவுல என்னதானே இருக்கு? சும்மா நார்மல் தீவு அவ்வளவுதான். அதாவது அந்த கச்சத்தீவுல வந்து ஒரு சர்ச் இருக்கு. அங்க மீனவர்கள் போய் வலை போடலாம், மீன் வலை விரித்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தண்ணி நல்ல தண்ணி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் அங்க ஒரு திருவிழா நடக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
திருவிழா ஒன்று நடக்கும். அப்போ வந்து இங்க இருந்து ஒரு 10,000 பேர் அங்க போவாங்க. அந்த திருவிழா போவாங்க. அது வந்து இங்க உள்ள ஃபாதர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மே மாதமும் நடக்கும். ஆனா இங்க கரையில இருந்து பார்த்தா அங்க அந்த மாதிரி சர்ச் இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது. ஒரு 3 ஷிப்பு கப்பல் கிடக்கும், அங்கிட்டு 3 கப்பல் கிடக்கும். ஒரு பர்சனுக்கு 1000 ரூபா டிக்கெட் அது. நீங்களா போயிருக்கீங்க? போயிருக்கோம். அந்த 1000 டிக்கெட்ல போய் அங்க போய் தங்கலாம். அங்க உள்ள ஃபுட்டு கொடுப்பாங்க. கடுமையான பரிசோதனைக்கு பின்னாடி தான் அங்க அனுப்புவாங்க. இந்த ஒரு ஃபாதர் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த தனுஷ்கோடி 1964 அழிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 12ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலத்துல, ராஜேந்திர சோழன் அவங்க காலத்துல ஒரு இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கடல் அழிவை சந்திச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கு. அங்க மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும் அப்பப்போ வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. ஆளுங்க இருக்காங்க. இங்க வந்து ஒரு 500 குடும்பம் இப்போதைக்கு ஸ்டே பண்ணிருக்காங்க. 500 குடும்பம் இங்க இருக்காங்க. கடை வச்சிருக்கவங்க இருக்காங்க. இங்க வந்து நம்ம இதுக்குள்ளேயே இருக்கு. இதுல 2 ஸ்கூல் இருக்கு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு. ஆரம்ப பள்ளி ஒன்று இருக்கு, நடுநிலை பள்ளி ஒன்று இருக்கு. அங்க ஒரு 200 பிள்ளைய படிக்கிறாங்க. புயல் வந்தா அங்க போயிடுவோம். கிட்டத்தட்ட வந்து இப்பதான் இது மறுவாழ்வா ஒரு 5-10 வருஷம் பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வருது. ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மும்பைக்கு ஈக்குவலா வடிவம் நடந்த தனுஷ்கோடி இன்னைக்கு வந்து அதாவது நினைவு சின்னமா ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். என் பேரு நம்புராஜன். நான் ஆக்சுவலா எம்எஸ்சி எம்பில் மேத்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க இவ்வளவுதான் தகவல். இதுக்கு மேற்பட்ட தகவல் இருந்தா ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹோட்டல்ல தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம டிரைவர் அண்ணா தான் நம்மளுக்கு காமிச்சாரு. டிரைவர் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். தம்பி தேங்க்ஸ் தான். சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் வரும் அடுத்த வாட்டி கண்டிப்பா வாய்க்கா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷ்கோடியை பத்தி எனக்கு வந்து முழுசா இப்பதான் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் அந்த அண்ணன் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கேட்டேன். நிறைய பேர் தீவு மூடு அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்பதான் நமக்கு வந்து எல்லாமே கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய். தெரியா தெரியா ஹாய் சொல்ல. ஹாய். சிக்னல் சுத்தமா டவுன். நான் ஹாய் சொல்ல.